ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சாட்டர்டே மதியம் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எங்கள் ஊரில் இதுதான் ஃபேமஸ். ஸோ அதையே செஞ்சிடலாம், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க, சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாப்பாடு செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. எதுவும் இருக்கிறதோ அதை வச்சு சாப்பிட்டாவே போதும். பழைய குழம்பு ஆகட்டும், சட்னி ஆகட்டும், ஆம்லேட்டு எதுவாக இருந்தாலும், தயிர் எல்லாமே சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஆம்லேட் தான் போட்டு கொடுக்கலான்னு நினச்சிட்டு வெறும் சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கின உடனே மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், ரெட் சில்லி, அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கி விடணும், அவ்வளோதான். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி அளந்து ஊற்றி அரிசி போட்டு மூடி வச்சு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு விசில் விட்டு எடுத்தால் நம்மளுடைய அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதிய சமையல். நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.